இதில் நேர் போட்டு வரைஞ்சிட்டு இதில் நீங்கள் ஒரு அரைஞ்சி விட்டுட்டு என்னதை குப்படி தைக்கிறதுக்காண்டி நான் இதில் 1/4 செஸ்ட்ன்றபடினால நாங்கள் அரைஞ்சி விட்டு தான் நாங்கள் மார்க் பண்ணணும். அதனால் நான் வந்து அரைஞ்சி இதில் விட்டுட்டு பேக் சைடில் இதில் ஷோல்டர் வந்து 6.25 எழுதுறேன். இந்த கோட்டில் இல்லை, இந்த கோட்டில் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா விடுறது, அதாவது கூக்குப்பட்டி தைக்கிறதுக்கான நான் அரைஞ்சி விட்டுருக்கேன். அந்த கோட்டிலேருந்து நீங்கள் 6.25 மார்க் பண்ணுங்கள். தையலுக்கு போக இந்த அரேஞ்சியை நீங்கள் இதில் மார்க் பண்ணிட்டு நெக் பீஸ் வந்து 2.25 மார்க் பண்ணினாங்க. எங்களால் 3.5. இங்கே இருந்து ஆம்கோல் லென்த் 6.25 மார்க் பண்ணினாங்க. அதையும் மார்க் பண்ணுவோம். இங்கே வந்து அதே 6.25 இதில் வைங்க. அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் கூட மார்க் பண்ணினாங்க. இதில் வந்து இங்கே என்ன 6.25 வச்சிங்களோ அதே 6.25 தான் இங்கேயும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரையணும். இதில் நீங்கள் சென்டர் பண்ணிவிட்டு இங்கே இருந்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 10 இன்ச்சு மார்க் பண்ணுறது. 40 4ஆல் பிரித்தா 10. இது 1/4 செஸ்ட்ன்றபடினால நான் அப்படியே மார்பு சுற்றளவை 4ஆல் பிரித்து அப்படியே வைக்கிறேன். இனி இதில் ஒரு அரேஞ்சி நான் வந்து டாட்டுக்கு விட்டுட்டு 1.25 எக்ஸ்ட்ரா நான் வைக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே இந்த கோட்டுக்கும் இந்த இதுக்கும் இடையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த உள் வளைவு எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடும். உங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். இது ஒரு ஈஸியான முறை, நீங்கள் இது செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்படி இதிலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணினா தான் அது சரியான அளவாக இருக்குது. அப்புறம் நெக் அவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 அரையண்டு இருக்குது. இங்கே இருந்து 7 அரையண்டா நீங்கள் மேலே ஒரு அரேஞ்சியை விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சரியா. அதே மாதிரி இங்கே வந்து 2.25 நெக் பீஸ் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அதை விட கூட உங்களுக்கு வைடாக வடிவாக வேணுமென்றாலும் நீங்கள் வச்சு மார்க் பண்ணலாம். நான் இப்போ 3.25 வச்சுருக்கிறேன். இவங்க வைடாக போடுவாங்க ரெண்டபடினால நான் வந்து அப்படி வச்சுருக்கேன். இதனுடைய பஸ்ட்டை நாங்கள் இப்போ எப்படி அளவு எடுக்கிறேன்னு பார்ப்போம். டாட்டோட இப்படியே நீங்கள் மடித்து வச்சுட்டு இப்படியே இதில் வந்து 11 இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் நான் அதே 11 இதில் வச்சுட்டு இந்த பட்டியை விட்டுட்டு நான் அங்கால 11 விளந்தேன்னா இங்காலையும் அதே மாதிரியே நாங்கள் அளப்போம். 21.5 இருக்குது. இப்படியே நீங்கள் திருப்பி இதில் 42 இருக்குது. இந்த பஸ்ட் வந்து 42 இருக்குது. செஸ்ட் வந்து 40, பஸ்ட் வந்து 42. செஸ்ட் 40, பஸ்ட் வந்து 42 இருக்கு. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு அளந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாம். 40 நீங்கள் 4ஆல் பிரிச்சிங்கன்னா 10. 10ஓட நீங்கள் ஒரு அரையை கூட்டி நீங்கள் 10.5 நீங்கள் இதில் சென்டரை மார்க் பண்ணலாம். அதாவது இந்த தையல் இடைவெளியை விட்டு தையல் இடைவெளியை சேர்த்து நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் 10ஆல் பிரிச்சுட்டு 1 இன்ச்சை கூட்டி நீங்கள் போட்டிங்கன்னா சரியான அளவாக இருக்கும். நான் பாருங்கள் 10ஆல் பிரித்து அரைஞ்சி கீழே போட்டுருக்கேன். இது உங்களோட சென்டர் மார்க். ஃப்ரண்ட்டுடைய லென்த்
42 பஸ்ட்டை நீங்கள் 3ஆல் பிரிச்சுட்டு ஒன்றை கூட்டினீங்கன்னு சொன்னால் 15 வருது. அப்போ நான் இந்த தையல் உடவலிக்கு மேலேயே வச்சு தான் இந்த 15 நான் மார்க் பண்ணுறேன். அடுத்தது இந்த ப்ளவுஸ் வந்து 15 அரையோட நான் ஒரு 3 இன்ச்சை கூட்டி டாப் கட்டிங், அதாவது பட்டியும் இதோட சேர்த்து தான் நான் கட் பண்ணுறேன். அதனால நான் எந்த நாளுமே 15 லென்த்தோட 3 இன்ச்சியை கூட்டி தான் நான் வெட்டுறேன். இப்போ 15 அரை என்னபடியே 3 இன்ச்சியை கூட்டினா 18 அரைக்கு மார்க் பண்ணி நான் பட்டியோட சேர்த்து தான் கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறேன்னா நான் இப்படி இருக்கிறதுனால நான் இந்த முறையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஈஸியானது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பட்டியும் அப்படியே கிடைக்கும். இது பட்டி, இதில் எங்களோட வேஸ்ட் நாங்கள் போடணும். வேஸ்ட்டு நான் சுத்தமாக அப்படி அளந்து இப்போ காட்டினேன்னா வேஸ்ட் வந்து 35 எங்களுக்கு கிடைச்சது. நீங்கள் பாருங்கள், இந்த பட்டியை விட்டுட்டு தான் நீங்கள் அளக்க வேணும். 35 இருக்கு. 35ண்டா 8.25 மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா நான் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த அரேஞ்சியை விட்டுட்டு இந்த அரேஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா நான் ஓப்பனுக்காண்டி அதை விட்டுட்டு தான் நான் இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதையும் இனி ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு இங்கே இருந்து ஒரு 2 இன்ச் இது ரெடி அளவு. இது வந்து 2 இன்ச். இங்கே இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி டாட்டின் தூரம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இது வந்து 40 இன்ச்சு செஸ்ட் அளவில் ஒரு ப்ளவுஸ். அதனால் 40 10ஆல் பிரிச்சிங்கன்னா 4 இன்ச்சு கிடைக்கும். இந்த அரேஞ்சியை விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய டாட் எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறேன்னு பார்ப்போம். நீங்கள் செஸ்ட்டை 40 அதை 12ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 3.25 வரும். அந்த 3.25 நீங்கள் 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 1.62 கிடைக்கும். அப்போ நீங்கள் இங்கால இருந்து 1.6 இங்கால இருந்து நீங்கள் 1.6 எடுத்து டாட் மார்க் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதில் இவ்வளோ தூரத்துக்கு டாட் போட்டிருக்கணும்ன்றதை நாங்கள் பார்ப்போம். 3 இன்ச்சுக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த அளவை இதிலேயும் கொண்டு வந்து வைங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு கோடு போடணும். இங்கே இருந்து ஒரு 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே 3 இன்ச் இருக்கும். அதுலேயே 3 இன்ச் தான். இந்த கோட்டையும் அதே மாதிரி இதில் இருந்து நீங்கள் 1.5 இன்ச்சையும் இங்கே இருந்து ஒரு 2 இன்ச்சையும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இந்த டாட் வரும். நீங்கள் பாருங்கள், இதில் இருந்து இப்படியே அளந்து பாருங்கள் இவ்வளவு இருக்குது. 14.25 இருக்குது. அப்போ அதையே 3 மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு இது கிடைக்கும். உங்களுக்கு இப்போ எல்லாம் விளங்கி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டாட்டின் அளவை நீங்கள் வந்து இங்கே வெளியே எடுக்கணும். இந்த டாட் 1.6 போட்டு நான் எடுத்துட்டு கிளியர் மார்க் பண்ணிங்கன்னா பட்டியை வச்சு எப்படி அளவெடுத்து நாங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம்னு பார்த்துருக்குறேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைட்டுக்குரியது நான் எல்லாமே சொல்லிட்டேன். இது இந்த இவ்வளவு பீஸ் பட்டி பீஸ், இது வந்து உங்களுக்கு டாட்னுடைய பகுதி. இதில் இருந்து நீங்கள் ஒரு அரேஞ்சு டாட் வந்து போடுங்க. அரேஞ்சு டாட் போட்டுட்டு
நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கட் பண்ண போகிறேன். பின்பக்கம் தெரிகிறதுக்காண்டி எல்லாத்துக்குமே நீடில் மார்க் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்க சுகமாக இருக்கும். தைக்கிறதுக்கு கட் மார்க் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டாட் நுடைய மார்க் இது. இது பட்டி, இது பேக் சைட். பாருங்க, நான் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் இதை வச்சு காட்டுறேன். வளைவு எல்லாமே உங்களுக்கு இப்படியே வந்துடும். நீட்டான கட்டிங்காக உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. பாருங்கள், சாரி ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து எப்படி நாங்கள் கட் பண்ணுறோன்னு பார்த்தோம். நாங்கள் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறோன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.